நான் ரமணி. ஒரு சூப்பரான இறால் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது சப்பாத்தி, சாதம், அப்புறம் தோசை எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷா இருக்கும். நம்ம இது ஈஸியா செய்யலாம். இது பண்றதுக்கு ஒரு பேன்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் இதுல சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரலும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். கீரி வச்சிருக்க 2 பச்சை மிளகாயும் இதோட சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வேக விட்டுக்கலாம். போட்ட தக்காளி நல்லா கொலையே வெந்திருக்கணும். ஓபன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுல மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போற வரலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா வத்துனதும் ஏற்கனவே கிளீன் பண்ண இறாலையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இறால் போட்டதுக்கு அப்புறம் இறால்ல இருந்தும் தண்ணி விடும். அதனால நீங்க தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நடுவுல அப்பப்ப கலந்துக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மூடியை ஓபன் பண்ணா ஒரு சூப்பரான இறால் தொக்கு ரெடி. கடைசியா மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். இதுல வெங்காயம் தக்காளி நிறைய சேர்த்திருக்கனால ஒரு கிரேவி மாதிரி நல்லா இருக்கும். இது சப்பாத்தி, நான், இட்லி, தோசை, சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.